கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் உமர் ரலியல்லாஹுனுடைய வரலாறை இப்போ பார்த்து வருகிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்திருக்கின்றன என்பது குறித்து சில விவரங்களை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள்லாம் ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்துக்கிட்டு, நீங்கள் தருகிற பொருளாதாரம் போதுமானதாக இல்லை, ரொம்ப வாழ்க்கையில் மற்றவங்க மாதிரி நாங்கள் வாழ முடியலை என்று சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி யூனியன் மாதிரி ஒன்றா சேர்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் பிரச்சனை உண்டாக்கிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிட்டாங்கன்னா, கோவமாக இனிமேல் வந்து அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் உங்கள்கிட்ட ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி ஈலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன ஆலோசனைன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நீங்கள் போல்ட்டாக நில்லுங்க, இருந்தார்கிட்ட போனால் போகட்டும், இவ்வளவு தான் தர முடியும், என்னுடைய சக்திக்கு ஏற்பட்டு வாழ்வதாக. அவங்க மக வேறு ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக இருக்கிறாங்க, அதை பற்றி அவங்க பார்க்கல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கௌரவத்தை தான் பார்க்குறாங்க. உங்களுடைய நிலை என்னன்னு தெரியாமல் அவங்க வந்து பொருளாதார சம்பந்தமாக உங்கள்கிட்ட அதிகமாக கேட்டாங்கன்னு சொன்னால் அது சரியில்லை. அதனால் நீங்கள் வந்து கடுமையாக அதை சொல்லிடுங்க. இனிமேல் ஒன்று எனக்கு என்ன ஏழுமோ அதை தான் தருவேன், அதுக்குள்ளே வாழ்வதாக இருந்தால் நீங்கள் வாழலாம், அல்லது விரும்புனீங்கன்னா நான் விவாகரத்து செஞ்சிட்றேன், நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தயங்குறாங்க, இந்த மாதிரி சொல்வதற்கு தயங்குறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சக்திக்கு மீறி மனைவிமார்கள் கஷ்டப்படுத்தினா என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு யோசனையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாட்டிருந்து அந்த மாதிரி வசனம் வந்துருச்சு. நபி உங்கள் மனைவிமார்கிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து இந்த உலகத்தையும் இதையும் விரும்பினார்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்து நான் விலக்கி விடுகிறேன். 66வது சூறாவில் 5வது வசனம் இது குறித்து தான் இறங்குகிறது. உமர் ரலியல்லாஹு அவருடைய அந்த கோரிக்கைக்கு பிறகு அவங்க என்னத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்களோ அதே அல்லாஹ் சொல்கிறான். இவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன யோசனை சொல்கிறாங்க, நீங்கள் மனைவிமார்கிட்ட இந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணுங்கள், அதுக்கு பிறகு விவாகரத்து பண்ண வேணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அந்த ஐடியாவை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அது மாதிரி சொல்லிட்டான். நீங்கள் வாருங்க நபி என் மனைவிமார்களேன்னு கூப்பிட்டு வரும்போது அந்த வசனம் அதில் என்ன சொல்லுவான்னு கேட்டால், நீங்கள் வந்தீங்கன்னா தாளைன வாருங்கள், மத்திவுக்குன்ன சர்ரிவுக்குன்ன சராகன் ஜமீலா, உங்களை வந்து நான் அழகான முறையில் நான் விட்டுறேன், விரும்புனீங்கன்னா என்னோட வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வந்து அல்லாஹ் இறக்குறான். அப்போ இந்த இதில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், மகாம இப்ராஹிமில் தொழுகிறது நல்லதுங்கிறாரு. உடனே அதை பற்றி அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் வருகிறது. அதே மாதிரி உங்கள் மனைவிமார்கள் வந்து ஹிஜாப்னு சொன்னால் நம்ம உடையை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது இல்லை ஹிஜாப். ஹிஜாப்னா வீட்டில் இருக்கும்போது திரை போட்டு, ஹிஜாபுக்கு அர்த்தமே திரை, இப்படி ஸ்க்ரீன் மாதிரி போடுவாங்கல்ல அந்த போட்டிருக்கோம் எத்தாப்பில், அதுக்கு பேர் தான் ஹிஜாப். ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து கொள்ளணும். அதை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வந்து மற்ற அந்நிய ஆண்கள் வந்தாங்கன்னா ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து கொள்ளணும். ஆனால் ஹிஜாப்னு இப்படி தலையில் போடுறது அல்லது புர்கா இப்படி அர்த்தம் வந்து இப்போ நடைமுறையில் சொல்கிறாங்க. ஆனால் குர்ஆனில் ஹதீஸில் ஹிஜாப் என்று சொல்வது வந்து ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கொள்வது. அப்போ வீடுகளில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க திரைக்கு பின்னால் இருந்து கொள்ளணும், அதுக்கு பேர் தான் ஹிஜாப் என்பது. எதையாவது நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூன மின் வராய் ஹிஜாபின், ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு கேள்வி கேட்குறா இருந்தால் கூட அவங்க அந்த ஹிஜாபுக்கு பின்னாடி இருப்பாங்க, இப்படி கேட்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள சட்டம், ஹிஜாபுக்கு பின்னாடி இருக்கிறது. ஆனால் பிறகு இந்த ஆடைக்கு ஹிஜாப்னு சொல்லக்கூடிய முழு ஆடை ஹிஜாபும்பாங்க, இல்லைன்னா தலைக்கு போடுறது மட்டும் இப்போ வந்தோன்னா அது ஹிஜாப்னு என்ன செய்கிறாங்க நடைமுறையில் சொல்கிறாங்க. மார்க்கத்தில் அது அல்ல ஹிஜாப், சரியா? அந்த ஒரு விஷயமும் அவருக்கு ஏற்ப இறங்கியிருக்குது. அதே மாதிரி என்னென்னு கேட்டால், அந்த பத்ர் கைதிகள் நேற்று சொன்னதை விட்டது, பத்ருடைய அந்த கைதிகளை என்ன செய்யணும்னு வரும் பொழுது நம்ம விடுதலை செஞ்சுருவோம், இழப்பீடு வாங்கிட்டு விடுதலை செஞ்சுருவோம்னு அபூபக்கர் சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு விடக்கூடாது, எதிரிகளை வந்து இந்த நேரத்தில் அவங்க அடிக்கடி சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் விடுவிச்சிங்கன்னா மறுபடியும் படை தட்டிட்டு வருவாங்க, இது போர்க்களமாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும், அதனால் போரில் என்ன செய்வோம், எதிரிகளை போர்க்களத்தில் கொள்வது வந்து குற்றம் இல்லை தானே, அந்த கணக்கு தான் எடுத்துக்கிறணும்னு அவர் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கேட்கலை, விடுதலை செஞ்சுட்டாங்க.
அவங்கள விடுதலை செய்யணும் நல்லா விரும்பி இருக்கிறான். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால், இனிமேல் அப்படி செய்யக்கூடாது, இனிமேல் போர்க்களங்களில் வந்து உங்களுக்கு கைதிகள் இருப்பதற்கு தகுதி இல்லை, எப்போ நீ செய்யணும்னு கேட்டால் உங்களுடைய ரசூலுடைய நிலைமை வந்து உறுதிப்படணும். அத்தான் யுசுகின ஃபில்லார்லி, அந்த மண்ணில் வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து உறுதிப்படும் வரைக்கும் இந்த கைதிகள் வச்சுக்கிறக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா விட்டு அவங்க படையெடுத்து வந்தால் ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்படி வரும்பொழுது நீ செஞ்சுக்கிறங்க. இப்போ அவர்கள் திரும்பி படையெடுத்து நம்மளை அழிக்க வருவான்னு சொல்லும்போது நம்மளை சேஃப்டி பண்ணுறது ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை பின்னாடி இறக்குறான். உமர் சொல்லும்போது இறக்கலை, அபூபக்கர் சொன்னது கேட்ட ரசூலுல்லாஹ் விடுதலை செஞ்சாங்க. இருந்தாலும் பிறகு நீங்கள் செஞ்சுருக்க கூடாது, செய்யணுன்னு எல்லாம் விரும்பி தான் செஞ்ச பிறகு என்ன செய்யறான், நீங்கள் செஞ்சுருக்க கூடாதுன்ற இருக்கலாம். அப்போ அதுவும் உமர் ரலியல்லாஹுடைய கருத்துக்கு ஏற்ப இறங்கி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அப்துல்லா இப்னு உபை அப்படின்ற ஒருத்தன் வந்து அது யூதத்தில் உள்ள ஆள் இருந்தார். அவன் முனாஃபிக். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நான் முஃமின்னு சொல்லிக்கொள்வது, வெளியில் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களெல்லாம் திரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண முனாஃபிக் இல்லை, முனாஃபிக்கில் தலைவர். இந்த மாதிரி ரெட்டை வேஷம் போடுற ஆளுகள் பூரா இவருக்கு தெரியும், யார் யாரெல்லாம் டபுள் கேம் விளையாடுறாங்க அத்தனையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு உபைங்கிற ஆள். ஆனால் என்னதான் இருந்தாலும் வெளிப்படையாக தெரியாது. வெளிப்படையாக தன்னை வந்து முஸ்லீமாக காட்டிக்கொள்வாங்க, தொழுகைக்கு வருவாங்க, போர்க்களத்துக்கு கூட என்ன செய்வாங்க வந்து ஜிஹாதுன்னு அதுலேயும் கலந்துக்கிட்டு அடி வாங்காமல் பின்னாடி நின்றுக்குருவாங்க. அது ஒரு விஷயம். ஜெயிச்சிட்டோம்னா எங்களால் தான் வெற்றின்னு சொல்லி கனிமத்தெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. இந்த மாதிரி இஸ்லாம் முஸ்லீம்கள்னு சொல்லி கொண்டு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் முனாஃபிக். முனாஃபிக்னு சொன்னால் உள்ளத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாம வெளிப்படையாக முஸ்லீமாக வாழ்வது, உள்ளத்தில் அறவே நம்புறது கிடையாது. வெளிப்படையாக என்ன செய்கிறது, நம்மளும் இப்படி சொல்லிக்கிட்டால் தான் இந்த ஒரு முகமது கை ஓங்கிருச்சு, நம்ம தனிச்சுருந்தா சரியாக வராது, சில அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய ஜக்காத்து அதெல்லாம் கிடைக்கணுமா இருந்தால் நம்மளும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்படின்னு சில பேர் இருந்தாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் தலைவராக இருந்தால் வந்து அப்துல்லா இப்னு உபை அப்படிங்கிற ஆள். இந்த ஆள் வந்து இறந்துடுறார் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது. அந்த அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக் வந்து முனாஃபிக்குடைய தலைவன் இறந்துறான். ஆனால் அவருடைய மகன் வந்து உண்மையான முஸ்லீமாக இருக்கார், அவன் முனாஃபிக்காக இருக்கிறான். பெத்த மகனு கூட இவருடைய நடிப்பு பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி நடிக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, முஸ்லீமாக இருக்கிறார். ஆனால் உலகத்துறை கணக்குப்படி அவர் முஸ்லீம் தானே. முனாஃபிக்குங்கிற அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ரசூலுக்கு வகையில் அறிவித்ததுனால அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெளிப்படையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழுகிறாரு, நான் முஃமின்னு சொல்லிக்கிறாரு, எல்லா விதமான காரியத்தையும் வெளிப்படையாக செய்கிறார். அப்படிங்கிறதுனால அவர் மகனை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் தகப்பனார் இறந்துட்டாங்க, அதனால் அவங்கள வந்து அடக்கம் செய்ய வேண்டியிருக்கு, அவங்களுக்கு கஃபன் போட வேண்டியிருக்கு, அந்த கஃபனுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்கிற சட்டையை கழட்டி தாங்க, உங்கள் சட்டையை நான் போட்டு என் தகப்பனுக்கு என்ன செய்யணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தகப்பனார் டபுள் கேம் விளையாண்டுருக்காரு, இந்த ரசூலுல்லாஹ் சட்டைக்கிட்டே போட்டால் கொஞ்சம் அவருக்கு கபரில் வேதனை இல்லாமல் இருக்குது நினச்சிருப்பார் போல. இவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு, அப்படி கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய கமீஸை கொடுங்க, நாங்கள் அதில் வந்து அழுத்தினி கமீஸை கஃபினு ஹுபிஹி, உங்களுடைய சட்டையை கொடுங்க, நாங்கள் அதில் கஃபன் போடணும். கஃபனுக்கு துணி சுற்றுறதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை அவருக்கு அணிவித்து அதே கஃபனாக்கி அடக்கிறது. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து தொழுவீங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. கஃபன் உங்கள் சட்டையை கொடுங்க, எல்லாம் வேலை முடிஞ்சால் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அவருக்கு தொழுகை நடத்தி அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க என்று அவர் கேட்குறாரு. கேட்டோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனே கொடுத்துட்றாங்க, சட்டையை கழட்டி கொடுத்துட்றாங்க. கழட்டியோ அல்லது ஏற்கனவே ஒன்று இருந்ததையோ எடுத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே சொல்லி விட்றாங்க, ஆதிர் நீ சொல்லி அழகி, எப்போ இந்த வேலையெல்லாம் முடியுமோ சொல்லி அனுப்பு, நான் வந்து தொழுகை நடத்துகிறேன். தொழுகை நடத்துகிற குடும்பத்தார் தான் நேரத்தெல்லாம் முடிவு பண்ணுவாங்க அடக்கம் செய்கிறதெல்லாம். நீ எப்போ இந்த வேலையெல்லாம் குளிப்பாட்டி பார்க்குறவங்களாம் பார்த்துட்டாங்க, அது மாதிரி சொல்லும் பொழுது எனக்கு தகவல் தெரிவிச்சேன்னு சொன்னால் நான் வந்து தொழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவர் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தொழுவதற்காக ரெடி ஆகுறாங்க, தயாராகுறாங்க. தயாரான உடனே பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுக்கிறாங்க. அவர் பிடிச்சி இழுத்தாங்கன்னா ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, சட்டையை எதை துண்டோ இது போட்டிருக்காங்களோ அதை பிடிச்சி இழுத்து அங்கே போக அதை தடுக்கிறதுக்காக வேண்டி, நீங்கள் அவனுக்கு போய் தொழுவிக்க போறீங்களேன்னு சொல்லி இழுக்கிறார். இழுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அலைஸல்லாஹு நஹாக அன் துஸல்லி அலல் முனாஃபிகின், முனாஃபிக்குகளுக்கு தொழக்கூடாது நல்லா உங்களை தடுக்கவில்லையா, முனாஃபிக்கு தொழுவு கூட நல்லா தடுத்திருக்கும் போது எப்படி நீங்கள் வந்து தொழுவிக்க போகலாம் அப்படின்னு வந்து வாயினால் சொல்லாமல் இழுத்து தடுக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உரிமை எடுத்தவராக இருந்தார் பாருங்க. நெருக்கமாகவும் இருந்தார், சட்டையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. இவர் அந்த மாதிரி உரிமை எடுத்தவர் வந்து அதை செய்கிறார்.
அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இல்லை அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் வந்து 2 சொல்லியிருக்கிறான், நான் 2ல் எதை வேணாலும் செய்வேன். என்ன சொல்லியிருக்கிறான்னா அவங்கள பற்றின ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னா, இஸ்தக்ஃபிர் லஹும், நபியே நீங்கள் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க. அவ்வளோ லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது பாவ மன்னிப்பு தேடாமல் விடுங்கள். ஆனால் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, நீங்கள் 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் ஃபல யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அவங்கள அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த வசனத்தை தான் உமர் எடுத்து காட்டுறாரு. அல்லாஹ் தடுக்கவில்லையான்னு கேட்குறாருல, அது மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான்ல, மறையா இந்த உலகிக்கு போறிய அப்படின்னு இந்த வசனத்தை தான் கேட்குறாரு. ரசூல்லா இந்த வசனம் தான் 2 சொல்லுதில்லன்னு சொல்கிறாங்க. நீ மன்னிப்பு கேளு இல்லை கேட்காம ஏறிட்டு அல்ல நினைஞ்சிறான். அது வந்து மன்னிப்பு கேட்கவே கூடாதுன்னு எனக்கு சொல்லப்படலை. அது மன்னிக்க மாட்டாங்கிற விஷயம் வேறு. ரசூலுல்லாவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்தக்ஃபிர் லஹும், நீ பாவ மன்னிப்பு கேளு, லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது கேட்காம இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சாய்ஸ் 2 சாய்ஸ் தரப்பட்டிருக்கிறது, அதனால நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன், தடுக்கவும் இல்லைங்கிறாங்க. உமர் சொல்கிறாரு இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் உங்களை தடுத்துட்டாங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தடுக்கலை, 2ல் எதை வேணாலும் செய்யலாம், ஒன்று மன்னிப்பு கேளு இல்லை கேட்காம இரு. ஆனால் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான்றது பின்னாடி வருது. மன்னிக்காவிட்டாலும் கேட்கறதுக்கு அனுமதி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க. பிறகு அதுக்கு தடை வந்துருச்சு, யாருக்கும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ தடுக்க முன்னாடியே செய்கிறாங்க அப்படி. அப்புறம் வந்து அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டானவொன்னே ரசூலுல்லாஹ் போய் தொழுவிச்சிடுறாங்க. தொழுதுன்னு என்ன செய்யுதுன்னா, அல்லாட்டிருந்து ஒரு தடை வருது. ஒலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாத் அபதா, இனிமேல் இந்த மாதிரி முனாஃபிக்குகளில் யார் மரணித்தாலும் அவங்களுக்கு நீ தொழுகக்கூடாது. ஒலா தக்கும் அலா கபரிஹி, அவருடைய கபர்லையும் நீ நிற்கக்கூடாது. முனாஃபிக்கு 2 வேஷம் போட்டிருக்காங்க போது அவனுக்கு நீ தொழுவிக்கவும் கூடாது, அங்கே போய் நிற்கவும் கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான். அப்போ இது யார் ரசூலுல்லாவுடைய கருத்து? தொழுவிக்கலாங்கிறது. உமருல்லாவுடைய கருத்து வந்து தொழுவிக்கக்கூடாதுங்கிறது. அப்போ இந்த தடை வந்து விட்டது. இதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? தொழுவிக்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து இந்த தடை வருவதற்கு முன்னாடி அதை 2 விதமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு 2க்கு அனுமதி இருக்குதுங்கிற வகையில் போய் என்ன செஞ்சாங்க, நம்ம மன்னிப்பு கேட்போம், கேட்க தான் சொல்கிறானே, 2ம் செய்யலான்ட்டு அதை சும்மா முனாஃபிக்காக இருக்கிறதுனால சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கவனிக்க வேண்டிய இருந்துச்சுன்னா, இவர் தான் அந்த கருத்தை கரெக்டாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ் கூட தொழுச்சா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் தொழுவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து போல்ட்டாக நிற்கிறாரு. அவர் கருத்துக்கு ஏற்ப தான் என்ன செய்கிறது, அந்த குர்ஆனுடைய வசனமும் இறங்குகிறது. இது புகாரில் 1269 வசனத்தில் இருக்குது. இன்னும் சில ஹதீஸுகள் இருக்குது. என்ன ஹதீஸுன்னா, பலவீனமான ஹதீஸ் இதை சொல்லிக்கிறணும். அதாவது ஒரு மனிதர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி உமர் வேற ஒன்றை சொல்வாரேயானால் அவர் சொல்வதற்கு ஏற்ற குர்ஆன் வசனம் இறங்காமல் இருந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வந்து ஃபலாயிலு சஹாபாங்கிறதுல இருக்குது. இப்போ அஹ்மது பின் ஹம்பலுடைய புக்கு. இதில் என்ன வருதுன்னா, அவர் என்னத்துக்கு வந்தாலும் வகி வந்துன்னு வருது. இது சில விஷயங்களுக்கு அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கே தவிர, அவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ, மக்களுக்கு மாற்றமாக எதை சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் வகி வராமல் இருந்தது இல்லை அப்படிங்கிற கருத்து இதில் வருது. எப்படி வருது? மக்கள் ஒரு கருத்தை சொல்லி உமர் ஒரு கருத்தை எப்போதெல்லாம் சொல்வார்களோ அப்போதெல்லாம் அவருக்கு சார்பாக குர்ஆன் வசனம் இறங்கிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வந்து ஃபலாயிலு சஹாபாங்கிற நூலில் அஹ்மது பின் ஹம்பல் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறக்கூடாது. அப்படி இந்த ஹதீஸும் அது சரியில்லை. ஏன்னா இதில் வந்து ஹசன் பின் யஸீதுங்கிற ஒரு பலவீனமான ஒரு ஆள் அறிவிக்கிறார். 2வது வந்து அப்படி அருளப்படவும் இல்லை. எல்லா வசனமும் அவர் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரிலாம் வசனம் வந்துக்கிட்டே இருக்கலை. ஒரு 4, 5, 6 இந்த மாதிரி எண்ணி சொல்லக்கூடிய இடங்களில் தான் அவர் கருத்துக்கு ஏற்ப வசனங்கள் வந்திருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து மரணிக்கிற ஒரு நேரத்தில் கூட அவர் மக்களை பற்றி ஒரு கவலைப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய சிறப்புகளை தெரிஞ்சுட்டு வரலாறுக்கு போகிறதுக்காக தான். இது புகாரில் வந்து 3692. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு வந்து குத்தப்படுறாங்க. ஒருத்தன் வந்து ஈட்டியால் குத்திடுறான். குத்தின உடனே அவங்க மூத்தா போயிடுவோங்கிற அளவுக்கு என்ன செய்யுது, ரத்தம்லாம் அதிகமாக வெளியேறி அந்த மரண வேலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மரண வேலையில் பார்த்தா அவர் பீதி அடைஞ்ச மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த பீதி அடைந்த முகத்தோடு அவர் காணப்படுறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை வந்து குத்துனதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ரசூலுல்லாவோட தோழமையாக இருந்தீங்க, அது மாதிரி அபூபக்கரோட தோழமையாக இருந்தீங்க. அந்த தோழமையை மிக அழகான முறையில் அதை வந்து நீங்கள் செஞ்சீங்க, அவங்களுடைய விருப்பத்தோடு நீங்கள் இருந்தீங்க. அவங்க மரணிக்கும் போது அவங்க உங்களை பொருந்தி கொண்டவர்களாக ரசூலுல்லாஹ் மரணித்தாங்க. அதனால் நீங்கள் மூத்தா போயிட்டோம்னு கவலைப்படாதீங்க, மூத்தா போயிடுவோண்டு. மூத்தா போனால் நல்ல நிலையை தான் நீங்கள் அடைவீங்கன்னு இவர் சொல்கிறார். அதே மாதிரி நீங்கள் அபூபக்கரோட தோழமையாக இருந்தீங்க,
அவர்கிட்டையும் ரொம்ப உண்மையான தோழராக இருந்தீங்க. அவர் உங்கள் மீது திருப்திப்பட்ட நிலையில் தான் அவர் மூத்தா போனார். இவர் நியமிச்சுட்டு தானே போகிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் ரசூலுல்லாவோட தோழமையாக இருந்தது என்பது வந்து அது அல்லாஹ் கொடுத்த அருள், நானாக தேர்ந்தெடுத்து பண்ணதில்லை. அது அல்லாஹ்வாக கொடுத்த அருள் தான். ரசூலுல்லாவோட நான் வந்து தோழமையாக இருந்ததுங்கிறது நானாக பிளான் பண்ணி பண்ணலை. அது அல்லாஹ்வா எனக்கு கொடுத்த ஒரு அருள் அது நடந்திருக்கிறது. அபூபக்கரோட நான் தோழமையாக இருந்தால் அதுவும் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருளாகத்தான் இருக்கிறது. ஆனால் வந்து நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. நான் எது கவலைப்படுறேன்னு கேட்டால், எனக்கு பிறகு மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மக்களுக்காக கவலைப்படுகிறேன் என்று சொல்கிறாங்க. இப்போ இப்படி வந்து அந்த கடைசி நேரத்தில் கூட மக்களை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக வந்து அவங்களுடைய சிறப்பில் சில தவறான செய்திகள் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தார், உமர் தான் வருவார், இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி இல்லைங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அப்படியே ஒருத்தர் வருவாராக இருந்தாலும் அது இவர் வருவார் அவர் வருவார்னு ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாது. அது அல்லாஹ் யாரை நியமிக்கிறாங்கிறது சொல்லவே முடியாது. அது இந்த அதிசயில் என்ன வருதுன்னா, லவ்கான பாதி நபியும் இல்லை கான உமர் இப்னுல் ஹத்தாப், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது அறிவிக்கக்கூடிய மிஸ்ர பின் ஹாஆன் என்கிற ஒரு ஆள் வந்து உக்பா பின் ஆமிர் என்ற சஹாபி பேரில் நிறைய தவறான செய்திகளை இட்டுக்கட்ட, அதாவது நிராகரிக்கிற செய்திகளை அறிவித்த ஒரு ஆள். இதுலேயும் அந்த உக்பா வழியாக தான் அறிவிச்சிருக்கிறார். அறிவிப்பாளர் வகையிலையும் சரியில்லை. ரெண்டாவது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு நபியாக வருவதாக இருந்தால் நீ தான் வருவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குல்ல, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. யாரை நபியாக்குங்கிறது அல்ல அறிவிச்செல்லாம் கொடுக்க மாட்டான். அறிவித்தது தெரியுமே தவிர யாரைத்தான் நபியாக ஆக்குவான் என்று நடக்கக்கூடியதுன்னா அல்ல அறிவித்து கொடுப்பான். இது நடக்காத ஒரு விஷயம். ஒரு ஆள் வருவாருன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இன்னார் வருவாருன்னு வகையில் வந்துச்சிங்கலாம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லைன்னு ஆகிருக்கும்போது வர்றதா இருந்தால் இவர் தான் வருவாருங்கிறது வந்து அப்படி வந்து வகையில் வராது. அது போக என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உஸைர்ன்ற ஒரு ஆளை பற்றி குர்ஆனில் சொல்லப்படும். உஸைர் இப்னுல்லாஹ், அதாவது யூதர்கள் வந்து உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். நசாராக்கள் வந்து மசீஹ் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். ஒரு வசன குர்ஆனில் இருக்குது. அப்போ உஸைருங்கிறத யூதர்கள் முக்கியமாக, உஸைர்னா எஸ்ரான்னு சொல்லுவாங்க அவங்க, உஸைர் என்பவரை ஒரு முக்கியமான ஒரு ஆளாக என்ன செய்கிறாங்க, கருதுகிறாங்கன்னு இருக்குது. அதை பற்றி ரசூலுல்லாஹ் பேசும்போது சொல்கிறாங்க, லா உமா அதிரி உஸைரும் நபியின் ஹுவாம்லா, உஸைருன்னு ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர் நபியா இல்லைன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நபின்னு அல்லாஹ் சொன்னால் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமே தவிர உஸைர்னு ஒரு ஆளை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அவரை யூதர்கள் வந்து இப்னுல்லா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள், அவ்வளோ விவரம் தான் இருக்கிறது. அவரோட வந்து நபியா இல்லையா, அவர் யார் என்னங்கிற விவரம் இல்லை. அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உஸைர்னு குர்ஆனில் வந்து இருக்குது, அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்ற அளவுக்கு அவங்க மதிச்சிருக்கிறாங்கன்னு வந்திருக்கிறது. அவர் நபியா அல்லது வேறு தப்பான ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்கிறாங்களே எனக்கு தெரியாது. மாதிரி உஸைருன் நபியுன் ஹுவாம்லா, அவர் நபியா இல்லையா என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அபூதாவுதுல, ஹாக்கிமில், பஸார்லாம் ஆதாரபூர்வமான செய்தியாக வருது. அப்போ ஒருத்தரை நபின்னு வந்த ஒரு ஆளே நபின்னு சொல்ல முடியலை, நபியாக அனுப்பப்பட்டு நபியாக இருக்கான்னு வந்தாரையிலும் சொல்ல முடியலைன்னு சொல்லும் பொழுது, இதுக்கு பிறகு வருவதாக இருந்தால் இவர் வருவார் என்று சொல்கிறதுங்கிறத சொல்லவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நுபுவத்துடைய வாசல் அடைச்சிருக்கும்போது எனக்கு பிறத்தவர் வருவதாக இருந்தால் இவர் வருவார்னு சொல்கிறதுங்கிறது கருத்தடிப்படையிலையும் சரியில்லாமல் இருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மேலே உள்ள பிரியத்தில் ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு ஆள் பேசினால கொன்று விடுவார். அதையும் இந்த வரலாறு பெரிய இதாக என்ன செய்வாங்க, பயான்களெல்லாம் சொல்லுவாங்க. என்ன செய்யுதுன்னா, 2 பேர் வழக்கு கொண்டு வருவாங்க, கேஸ் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பில் அவங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்காது, இது நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஆள் வந்து மறுக்குவாங்க. அப்போ அவங்களே சொல்லுவாங்க, இப்போ எங்கள் உமர்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்டே சொல்லுவாங்க. அப்போ உமர்கிட்ட போய்க்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவங்க உமர் ரலியல்லாஹு போய் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட போனோம், போய் இன்னொன்று இந்த மாதிரி கேட்டோம், அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு பாதகமாக தீர்ப்பளிச்சிட்டாங்க, நான் 2 பேர் கேஸு கொடுத்தாங்கல்ல, அதில் பாதிக்கப்பட்டவர் சொல்கிறார், எனக்கு பாதகமாக தீர்ப்பளிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா இது இங்கே உட்காருங்க, அந்த வர்றஞ்சு உள்ளே போயிட்டு வாழை எடுத்துகிட்டு வந்து ஒரே வெட்டி கொண்டு விட்டார். கொண்டு விட்டு என்ன செய்கிறாரு, அப்படியே செய்தி இருக்குது. இதில் இப்னு அபி ஹாத்தமுடைய தஃப்சீர், அவருடைய தஃப்சீர் நூலில் இருக்குது. இதில் வந்து 2 விஷயம் கவனிக்கணும். என்னென்னு கேட்டால், அவரை கொண்டு விட்டார். கொண்டது மட்டும் இல்லாமல்
ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அந்த அவரை கொலை செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நல்லா மன்னிச்சுட்டாங்கிற மாதிரி இதை கொலையும் செஞ்சு விடுறாரு. ஒரு நியாயம் இல்லாமல் கொலை செய்வதற்கு இன்னதுக்கு தான் கொலை செய்யணும்னு ஒரு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் கூட மார்க்கத்தில் இருக்கிறது. அதில் தண்டனை யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணும். ஆளாளுக்கு அறுவாள் எடுத்து கொண்டுற முடியாது. ஒரு கொலையை ஒருத்தர் செஞ்சதாக கூட உமர் போய் கொள்ள முடியாது. கொலையாளின்னு இந்த ரசூல்லா நீதிபதியும் தீர்ப்பளிக்கணும். இல்லை யார் நீதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்க விசாரித்து அது முறைப்படி தீர்ப்பளித்த பிறகு தான் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும். இவர் இவர் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி 10 கொடுத்தாங்க, அந்த தீர்ப்பு சரியில்லை, அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்ன உடனே அவர் போய் கொள்றதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளதா? அப்படி செய்யலாமா? ரசூல்லா இருக்கும்போது அப்படி செய்யலாமா? அப்படி எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ரசூல்லா தான் செய்யணும். இது ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு வேலையை அவர் செஞ்சார்னு என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை பரப்புகிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இவருடைய தவறை மன்னிக்கும் விதமாக ஒரு வசனம் இறங்கியது. என்ன வசனம்னு கேட்டால், உம்மை வந்து தீர்ப்பளிப்பவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்க மூமினாக மாட்டார்கள் ஒரு வசனம் இருக்குது. ஃபலா ரப்பிக்க லா யூமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் நபியை உன்னை நீதிபதி அவங்க ஏற்றுக்கலைன்னா மூமின் கிடையாது, காஃபிரு அப்படின்னு வந்தது. அப்படின்னு வந்ததுனால இவர் மூமினை கொள்ளலை, காஃபிரை தான் கொண்டாரு அப்படின்னு அவர் கொலை செஞ்சதை வந்து தவறு இல்லை என்று காட்டும் விதமாக இந்த வசனம் இறங்கியதுன்னு வேறு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொன்னாங்களாம். இவர் கொலை செஞ்சதை நியாயப்படுத்துகிறாங்க. நீ வந்து முஸ்லீமை கொள்ளலை, அவன் முஸ்லீமாக இருந்தால் என் தீர்ப்புக்கு மாற்றமாக நடக்க மாட்டான், என் தீர்ப்புக்கு மாற்றமாக போனவன் வந்து மூமின் கிடையாது நல்லா சொல்லிவிட்டான், அதனால் நீ கொலை செஞ்சது பரவாயில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இந்த மெசேஜ் வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸில் வந்து இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் வந்து இப்னு லஹியான்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் பலவீனமானவர்னு பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு. அதில் வந்து அடுத்த அறிவிப்பாளர் யாருன்னா அபுல் அஸ்வதுன்னு வர்றாரு. இவர் வந்து இந்த சஹாபி கிடையாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருந்தால் அதை சஹாபி தான் அறிவிக்கணும். இவர் அடுத்த தலைமுறையில் உள்ளவர். அப்போ இந்த சம்பவம் இருக்கும்போது முஸ்லீமாக இல்லாத ஒருத்தர், பிறக்காத ஒருத்தர், அப்போ சஹாபியா இல்லாத ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் உமருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வார் என்று சொன்னால் அது வந்து விடுபட்ட செய்தி, அறிவிப்பாளர் விடுபட்டிருக்குங்கிற ஒன்று வந்துடுது. ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இருக்காது, அறிவிப்புலையும் சரியில்லை. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சொன்னால் கொல்லணும்னு இருக்கா மார்க்கத்தில். ஒரு குர்ஆன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க, ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் பாவியாக இருப்பானே தவிர அவன் கொல்லப்பட வேண்டியவனா? அப்படி இஸ்லாத்தில் இருக்குதா? கொலை குற்றம் எதுக்கெல்லாம் கொல்லணும்னு மார்க்கத்தில் இருக்குதோ அந்த மாதிரியான லிஸ்ட்டில் இது ஒன்று சேர்ந்துருக்குதானா? சேரலை. ஆனால் இவர் சட்டத்தை மீறி செஞ்சார்னு வருது. அதனால் உமர் மேலே சொல்ல ஒரு பொய். உமர் அப்படி செய்யவும் மாட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம இப்படி கொள்வார். கொள்ளுவான்னு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சில நேரத்தில் வாழை எடுப்பார், கொண்டுருவான்னு கேட்பார். அது ரசூலுல்லாஹ்ட்ட பர்மிஷன் தான் கேட்பார், அதை வேற என்ன செய்ய மாட்டார், கொண்டு மாட்டார். வேணான்னு சொன்னால் விட்டுருவார். அப்போ இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்திக்கிட்டு அருவாளை எடுக்கிற ஆள் தான் இவர், வாழை எடுக்கிற ஆள் தான். எடுக்கிற ஆளாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு பர்மிஷன் கேட்பார். பல சந்தர்ப்பங்கள் இப்படி செஞ்சுருக்கிறார். பல சந்தர்ப்பங்களை இவனை கொண்டுருவா அப்படின்னு கேட்பார். அந்த ஒரு ஆள் கடிதத்தை அனுப்புவார்ல, ஸோ ஹாத்திபுங்கிற ஒரு சஹாபி வந்து மதீனா மக்காவாசிகளுக்கு அவர் மாட்டிக்கிடுவார் அந்த கடிதத்தை. அதில் வந்து கொண்டுருவான்னு கேட்பார்ல, நான் இவனுடைய கழுத்தை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரசூலுல்லாஹ் இருக்கையில் செய்யவிட மாட்டார். அதனால் வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு கட்டுக்கதை என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அதுபோக அந்த சஹாபாக்களில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கல்வியை பெறக்கூடிய வாய்ப்புகளை வந்து அடையலை. நிறைய பேர் அவங்கவுங்க தொழில்துறை வேலை வெட்டி கூலி வேலைகள் செய்கிறவங்க, உழைச்சி பிழைக்கிறவங்க, தண்ணி இறைக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஹதீஸுகளை கேட்பதற்கான வாய்ப்பு வந்து சில பேருக்கு தான் இருந்துச்சு. அபூ ஹுரைரா மாதிரி அந்த பள்ளியில் திண்ணையில் படுத்து கிடப்பாங்கல்ல, அவங்களுக்கு வீடு வாசலும் கிடையாது, வேறு எந்த ஒரு இதில் பள்ளியில் படுத்து கிடப்பாங்க, ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க. அப்படி சில பேர் திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ்ட்டேருந்து ஒவ்வொரு வக்திலையும் கலந்துக்குருவாங்க. எப்போலாம் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்களோ அது தெரியும். யாராச்சும் சந்திக்க வந்தாங்கன்னா அந்த இது கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி மார்க்கத்தை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு வந்து இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நிறைய இருந்துச்சு. பாக்கி உள்ளவங்கள்லாம் இந்த அந்தந்த பகுதியில் தொழுதுக்குருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் வருவாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னால் காதில் விழுவோம். அவ்வளவுதான் அந்த ஹதீஸுகளை பற்றி அதிகமான சஹாபாக்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை பெணக்கட்டு வந்துடுவாங்க, அந்த வெள்ளியுடைய உரைகள் வந்தால் தெரியும். ஆனால் உமர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து என்ன செய்யணும், மார்க்கத்தை கற்றுக்கணும்னு ஆர்வப்படுறாங்க. ஆனால் அப்படி கற்றுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கைக்கு என்ன செய்கிறது? அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆளை வந்து கம்பெனி சேர்க்குறாங்க. இப்போ நம்ம 2 பேர் கம்பெனியாக இருந்துக்குருவோம். என்ன கம்பெனின்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் சபையில் நான் இருப்பேன், பள்ளியிலே இருப்பேன். அன்றைக்கி ரசூலுல்லாஹ் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க என்பதையெல்லாம் நான் அறிஞ்சிக்கிடுவேன். நீ போய் உழைக்கணும்.
உழைச்ச உடனே சாயந்தரம் என்ன செய்வோம், 2 பேரும் சந்திப்போம். சந்திச்ச உடனே நான் உழைச்சிட்டு வரணும்ல, அதில் பாதி உனக்கு தந்துடுவேன். நீ என்ன செய்யணும்னு கேட்டால், நீ என்னென்ன கேட்டியோ அது எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடணும். அப்போ ரசூலுல்லாவுடைய சபையில் என்ன கேட்குறியோ அதை எனக்கு சொல்லிடு. அடுத்த நாளைக்கு என்ன செய்ய வேண்டாம், நான் உழைக்கிறதுக்கு போவேன். நீ என்ன செய்யணும், பள்ளியாசலில் போய் உட்காந்துடணும். அப்போ இந்த மார்க்கத்தை கற்றுக்கிறது பாதி நாள் ஒழுக்குன்னு வரும். இவரை பொறுத்த வரைக்கும் மார்க் அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாதி நாள் வருதில்ல. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய பள்ளியிலே இருப்பார். அப்போ பள்ளியிலே இருக்கிற என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாவை யார் யார் பார்க்குறா, என்னென்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த பேச்சு செயல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு வேணும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் அவர் என்ன செஞ்சார், ஒரு கல்வியில் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அதனால் நிறைய ஒரு மார்க்க அறிவு உள்ளவராக இருந்தார். இது புகாரியில் 89வது ஹதீஸில் இது இருக்கிறது. இப்படியெல்லாம் உமர் அவனுடைய சிறப்புகள், இப்படி ஆதாரபூர்வமான விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் தான் அவருடைய வரலாறு அவ்வளோதானே. ரசூலுல்லாவோட உள்ள வரலாறுன்னா அவரை பற்றி உள்ள சிறப்பு, அவர் கலந்துக்கிட்ட போர், இதெல்லாம் ரசூலுல்லாவுடைய வரலாறு ஆயிடுது. இனிமேல் தான் இவருடைய வரலாறு வரும். இவருடைய வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டால், அபூபக்கர் இறந்ததுலேருந்து இவர் என்ன செய்கிறாரு, ஜனாதிபதி ஆயிடுறாரு, ஹலீஃபாவாக ஆயிடுறாரு. அதுலேருந்து நம்ம செய்தியை ஆரம்பிக்கணும். இதில் அபூபக்கர் அவர்கள் அமீருல் மூமினீன் என்று தன்னை சொல்லிக்கிறல. ஜனாதிபதியாக இருந்தாங்கல்ல, அவங்க தனக்கு வச்சுக்கிட்ட பேர் என்னன்னு கேட்டால் ஹலீஃபத்து ரசூலில்லா. ஹலீஃபாங்கிறோம்ல, ஹலீஃபான ஆட்சியாளர்னு அர்த்தம், அப்படி அர்த்தம் கிடையாது, தப்பாக விளங்கிட்டு இருக்கிறாங்க. ஹலீஃபத்து ரசூலில்லா, ஹலீஃபான்னா பிரதிநிதி, ஒரு ஆளுடைய இடத்த நெருக்கக்கூடியவர். அப்போ ஹலீஃபத்து ரசூலில்லான்னா ரசூலுல்லாவின் பிரதிநிதி. அதை வச்சு தான் இவர் ஹலீஃபத்து ரசூலுல்லான்னு சொல்லிச்சு. இந்த ரசூலுல்லா விட்டு போய் ஹலீஃபாண்டாயிரும். மதீனா இருக்குல்ல, மதீனாங்கிறது ஊருன்னு தான் அர்த்தம். மதீனாங்கிற சொல்லுக்கு ஊர்னு அர்த்தம். அந்த ஊருக்கு உண்மையான பேர் யஸ்ரிபுன்னு இருந்துச்சு, சொந்த பேர். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த ஊருக்கு வந்தோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, மதீனத்து நபி, நபியின் ஊர்னு அந்த ஊரை மாற்றினாங்க. அதுக்கு பிறகு நபிங்கிற ஊர்னு மதீனாண்டு ஆக்கிவிட்டாங்க. மதீனத்து நபின்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க காலப்போக்கில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பேர்கள் இப்படி சுருங்கிடும். முழு பேராக இருந்தால் பாதி பேர் தான் செய்வாங்க. அப்துல் கான் பேச காதர்னு கூப்பிடுவீங்கல்ல, அந்த மாதிரி இந்த பேர்கள் என்ன செய்யும்னா பாதியாக ஒரு கட்டத்தில் சுருங்கி போயிடும். அந்த மாதிரி சுருங்கின வகையில் நினச்சிட்டு மதீனாண்டு ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் ஷியாங்கிறாங்க. ஷியான்னா ஒரு பார்ட்டின்னு அர்த்தம். அந்த சொல்லுடைய முழு வார்த்தை ஷியாத்து அலி, ஷியா அலி, அலி பார்ட்டின்னு அதுக்கு அர்த்தம். அது துவக்கத்தில் அலி பார்ட்டிங்கிறது தான் ஷியா அலி, ஷியா அலி. நாங்கள் கடைசியில் அலியை விட்டுட்டு ஷியாண்டு ஆக்கிவிட்டாங்க. இப்படியான ஒரு மாற்றத்தில் வந்தது தான் ஹலீஃபாங்கிறதும். ஹலீஃபாங்கிறது ஒரு முழு அர்த்தம் தராது. ஹலீஃபானா பிரதிநிதி என்ன அர்த்தம், அதுக்கு யாருக்கு பிரதிநிதி சொல்லணுமா இல்லையா? ஹலீஃபானா பிரதிநிதி. ஆனால் அந்த சொல்லுடைய முழு சொல் என்னன்னு கேட்டால், அபூபக்கர் கடிதம் எழுதும்போது எப்படி எழுதுவார், மின் அப்துல்லா இப்னு உஸ்மான், அதான் அவருடைய பேர். உஸ்மானுடைய மகன் அப்துல்லா எழுதி கொள்வது, ஹலீஃபத்தி ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய ஹலீஃபா எழுதுவதுன்னா அவர் எழுதுவார். அப்போ ஹலீஃபாங்கிற சொல்லுக்கு பிரதிநிதின்னு அர்த்தம். இப்போ ரசூலுல்லா அவங்க செஞ்ச வேலையை நான் செய்ய போகிறேன், அவங்களுக்கு பிரதிநிதியாக இருந்து செய்வனே தவிர நான் ஒரு சுய அதிகாரம் படைத்தவன் இல்லை. பிரதிநிதினா என்ன அர்த்தம்னா, நான் என்ன செஞ்சாலும் அவங்க செஞ்சு இருக்கிறத நான் செய்வேன், அவங்களுக்கு விரும்பாத ஒன்றை, அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு அந்த கருத்தை தரும் வகையில் தான் அவர் தனக்கு வைத்து கொண்ட பேர் என்ன, ஹலீஃபத்து ரசூலில்லா. அப்படி தான் எல்லாரும் கடிதம் எழுதுவார். மன்னர்களுக்கு எழுதினாலும் சரி, படை தளபதிகளுக்கு எழுதினாலும் சரி, ஜக்காத் வசூலிப்பவர்களுக்கு எழுதினாலும் சரி, அது கடிதங்கள் எழுதும்போது அபூபக்கர் எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டால், ஹலீஃபத்தி ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய ஹலீஃபா, ரசூலுல்லாவின் பிரதிநிதி, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் கூப்பிட்டாலும் என்ன செய்வாங்க, யா ஹலீஃபத்த ரசூலில்லா, வெறும் ஹலீஃபான்னு கூப்பிட மாட்டாங்க, யா ஹலீஃபத்த ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய ஹலீஃபாவே அப்படின்னு. அபூபக்கர் அவர்களுக்கு பேர் ஜனாதிபதி ஆனவுன்னா என்ன பேர் ஆயிடுச்சுன்னா, ஹலீஃபத்து ரசூலில்லான்னு பேர். வெறும் ஹலீஃபாங்கிற பிற்காலத்தில் வந்தவங்க இந்த மதீனாவுக்கு செஞ்ச மாதிரி, மதீனா ஷியாவெலாம் பாதி பேரே ஆக்கிட்டோம்ல, அந்த மாதிரி இந்த பேரை நினச்சிட்டோம், பாதி ஆக்கிவிட்டோம். ஹலீஃபத்து ரசூலில்லான்னு சொல்லாமல் ஹலீஃபான்னு ஆக்கி, ஹலீஃபான்னு அரசன் அர்த்தம் வேற நம்மளாம் நினச்சிக்கிட்டோம். ஹலீஃபாவுக்கு அரசன் அர்த்தம் கிடையாது. வழங்குதா, எனக்கு நீங்கள் ஹலீஃபா வந்தால் நீங்கள் ஹலீஃபா, என் இடத்த நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் யார், ஹலீஃபாவாக ஆயிடுவீங்க. ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு புருஷன் செத்தவொன்னு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவன் ஹலீஃபா, அவன் இடத்த பிடிச்சிக்கிட்டான்ல. ஹலீஃபான்னு சொன்னால் ராஜாங்கிற அர்த்தம் கிடையாது, ஒருவருடைய இடத்தை பிடித்து கொள்ளக்கூடியவர். ஒரு தலைவர் இறந்து அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டார்னா அவருடைய பிரதிநிதி, அவர் இடத்தை நிறைக்கக்கூடியவர்னு அந்த அர்த்தத்தில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையை இழந்து வாடும் அனாதை சிறுவர் சிறுமியருக்கும் மற்றும் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கும் மாதந்தோறும் வாழ்வாதார உதவி திட்டம் NTF மூலமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000ம்,
9ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கி வருகிறோம். அத்துடன் பாட புத்தகங்கள், சீருடைகள், படிப்புக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவ செலவையும் வழங்கி வருகிறோம். இத்திட்டத்திற்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ, QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876. அதனால் அபூபக்கர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வாழ்கிற காலம் வரைக்கும் உலகத்துலலாம் என்ன செய்கிறாங்கன்னா, மன்னர்கள், ராஜாதி ராஜா, ராஜா மாத்தாண்ட இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்வாங்க, மன்னருங்கிற அந்த அது பெரிய சாம்ராஜ்யம் தானே. அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அதிபராக வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அடைமொழி பட்டமெல்லாம் போட்டு தானே சொல்லுவாங்க. இவர் அதில் எந்த ஒன்றையும் விரும்பலை. தலைவர்னு காட்டக்கூடிய தலைவர், ராஜா, அப்படியா இப்படியான்னு புகழக்கூடிய வகையில் தனக்கு பேர் சூட்டி கொள்ளல அபூபக்கர். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கலீஃபத்து ரசூலுல்லாஹ்னே சொல்லிக்கிட்டாங்க. உமர்லில்லா என்ன செஞ்சாங்கன்னா, அது சரியா இல்லை, அது என்ன கலீஃபத்து ரசூலுல்லாஹ்னா இவர் ரசூலுல்லாஹ் கலீஃபான்னு போட முடியாது. ரசூலுல்லாஹ் அடுத்து இவர் வரல, இவர் அபூபக்கர் தான் கலீஃபாவாக வருவார். உமர் போடுவதான்னு எப்படி வரேன், கலீஃபத்து அபூபக்கர்னு வைக்கணுமே தவிர இவருக்கு கலீஃபத்து ரசூலுல்லாஹ்னு வைக்க இயலாது. அல்லது கலீஃபத்து ரசூலுல்லாஹ்னு வரும், ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாவுக்கு கலீஃபா என்று வரும். இந்த மாதிரி ஆளாளுக்கு சொன்னோன்னு இவர் என்ன செய்கிறாருன்னா, இது என்ன எனக்கு பிடிக்கல, அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் மூமின்கள், நான் அமீராக இருக்கிறேன், மூமின்களுக்கு அமீருல் மூமினின்னு சொல்லுங்கன்ட்டார். அந்த முதல்ல தன்னை எப்படி ஹலீஃபான்னு அழைக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. நம்மளும் தான் கூட 4 குலபாக்கள்னு சொல்லிகிட்டு இருக்கமே தவிர ஹலீஃபாங்கிற பேரை அவர் தனக்கு வச்சுக்கிறவே இல்லை. ஹலீஃபாங்கிறது அபூபக்கருக்கு மட்டும்தான். பாக்கி உள்ளவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அமீருல் மூமினின் இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லோரும் சொன்னாங்க. உஸ்மான் அமீருல் மூமினின்னாங்க, அலி அமீருல் மூமினின்னு சொல்லுவாங்க, முஆவியாவை அமீருல் மூமினின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஹலீஃபான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், அந்த முதல் கலீஃபா, 2வது கலீஃபா, 3வது கலீஃபா, நான் சம்பந்தப்பட்டவரை கலீஃபான்னு சொல்லிக்கிறல. நம்ம உட்காந்து என்ன செய்கிறோம், அபூபக்கர் தான் கலீஃபா. கலீஃபாங்கிற வார்த்தையை சொல்வதாக இருந்தால் அவர் தான் கலீஃபா. அது எங்கே வருதுன்னு கேட்டால், தாரிக் திமிஸ்குங்கிறதுல வருது. அப்போ என்ன வருதுன்னா, மக்களுக்கு கடிதம் எழுதும்போது கானு எக்துபூன இல்லா அபீபக்கரின் கலீஃபத் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் கலீஃபத் ரசூலுல்லாஹ் என்று தான் மக்கள் கடிதம் எழுதுவார்கள். ஒமாக்கான எக்துபு இல்லாமின் அபீபக்கரின் கலீஃபத் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் கடிதம் எழுதினாலும் இப்படி எழுதுவார், கலீஃபத் ரசூலுல்லாஹ்வாகிய அபூபக்கர் எழுதுவதுன்னு தான் எழுதுவார். இப்படி தான் பழக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உமர்லில் என்ன செய்கிறாங்கன்னா, ஹாதா எத்தோடு இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் இல்லை ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ்ங்கிறது ரொம்ப ஒரு 3 வார்த்தையாக இருக்குல்ல. ஹலீஃபத்து ஒன்று, ரசூல் ஒன்று, அல்லாஹ்ங்கிற ஒரு 3 வருது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அமீருல் மூமினின்ங்கிற பேரை சொன்னோன்னே அது மாதிரி எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ உமர் ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னா, தன்னை எப்படி அழைக்கணும் என்பதற்கு ஒரு ஜனாதிபதி, ராஜாலாம் சொல்லுவாங்களே பல மாதிரி, அப்படி ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிற மாதிரி அவர் ராஜா அந்த மாதிரி இதை விரும்பலை. இவங்க நினச்சிட்டாங்கன்னா, அமீர்னா தலைவர், தலைவர்னு அந்த சொல்லே வரணுங்கிற மாதிரி உள்ளதான் அது. அமீருல் மூமினின் என்பதை என்ன செஞ்சாங்க, அதை உண்டாக்குனது அவங்க தான். ரசூல்லா அமீருல் மூமினின்ங்கிற பட்டம்லாம் கொடுக்கல. இவங்களாம் நினைச்சாங்க, நீங்கள் மூமின்கள், நான் அமீர், ரெண்டையும் சேர்த்தா அமீருல் மூமினின். அதை நான் அமீர்னா தலைவர், நீங்கள் மூமின்களுக்கு தலைவராக இருக்கிறதுனால என்னது அமீருல் மூமினின் அப்படின்னு ஒரு பேரை ஆட்சிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு அவர் செஞ்ச ஒரு வேலை இது. அதே மாதிரி இந்த பேரை அவரை வச்சு தான் இருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகள் என்ன வருதுன்னா, இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இதில் தப்ரானியில் இருக்குது, ஹாக்கிமில் இருக்கிறது. இதில் லபீத் இப்னு ரபியா, அதீபுன் ஹாத்தம், இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உமர்லில்லான்னு பார்க்க வர்றாங்க. வாசலில் அவர் அதுக்கு ஒரு கண்காணிப்பாளர் அமர் இப்னு ஆஸ் இருக்கிறாங்க. அவர் தான் காவலராக இருக்கார். கொஞ்சம் உமரை பார்க்கணும், பர்மிஷன் வாங்க அப்படின்னு கேட்டவுடனே, உமரை பார்க்கணும்னு கேட்கும்போது என்னென்னு கேட்குறாங்கன்னா, அமீருல் மூமினினை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அமீருல் மூமினினை பார்க்கணுன்ற கூட இது நல்ல பேராக இருக்குப்பா, இந்த வார்த்தை நல்லா இருக்குது அப்படிங்கிறார் அவர். அப்புறம் உமர்லில்லான்ட்டு போய் என்ன செய்கிறாரு, அமீருல் மூமினின் அவர் கூப்பிட்றாரு ஃபஸ்ட்டு தடவையா. யார், அமர் இப்னு ஆஸ்ங்கிற சஹாபி. இவங்க சொன்னதை வச்சு 2 சஹாபிகள் அமீருல் மூமினின் என்று சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இருந்ததும் ஒரு சஹாபி தான், அமர் இப்னு ஆஸ். அவர் போய் அவர் என்ன செய்கிறாரு, உமர்லில்லானை சந்திக்கும் பொழுது, அமீருல் மூமினினே இந்த 2 பேரும் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இது என்னப்பா, இது நல்லா இருக்கப்பா, இப்படி என்ன கூப்பிடுங்க அப்படின்ட்டார். அப்போ அவரே தனக்கு அமீருல் மூமினின் என்று சூட்டி கொண்டார்னு வருது. அதுவும் அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்குது.
அதே மாதிரி வந்து 2 சஹாபாக்கள் அப்படி கூப்பிட்டாங்க, அதை கேட்டு 3வது சஹாபி கூப்பிட்டாருங்கிறது அதுவும் வருகிறது. அதனால் வந்து இது ஒரு விஷயம் முதல்ல செஞ்சது. அடுத்தது என்ன செய்கிறாருன்னா, அந்த ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு முதல் கையெழுத்து, இவர் முதல் கையெழுத்து என்னென்னா ஹாலித் பின் வலீதை நீக்கிறது. முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வர்றாரு. வந்தவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு கடிதத்தை எழுதி ஹாலித் பின் வலீது எங்கே தலைவராக இருக்கிறாரோ அந்த ஏரியாவில் அபூ உபைதாவும் இந்த 10 பேரில் ஒரு ஆள், அவர் முக்கியமான ஒரு ஆள், அவர் தளபதியாக இல்லை, அவர் அங்கே அவர் கீழே இருக்கிறார். அபூ உபைதாவுக்கு கடிதம் அனுப்பி விட்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஹாலிதை நீக்கிட்டேன், நீ தான் இனிமேல் கலீஃபா இது இப்போ அமீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தளபதி வேலையிலேருந்து என்ன செய்கிறாங்க, உமரில் நீக்கிறாங்க. அந்த நீக்கிற விஷயங்களில் இவரை நீக்கியிருக்கிறாங்க. அது மாதிரி சாது பின் அபி வக்காஸ், அவரும் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட இன்னொரு சஹாபி, அவரே நீக்கிறார். அதை நீக்கின எதுவுமே நியாயம் கிடையாது. உமரில் நான் செஞ்சதில் வந்து எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸில் பார்த்தாலும் சரி, தர்ம நியாயத்தில் பார்த்தாலும் சரி, இவர் செஞ்சதை ஏற்றுக்கிறவும் முடியாது. அப்படியா அவரே கிந்தி வருந்தி நினைஞ்சிருக்காரு. உமர் அதுக்கு பரிகாரம் தேடி இருக்காரு. அப்போ அபூ ஹுரைராவை நீக்கினார். இப்படியே முக்கியமான ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் நல்ல பொறுப்பில் வச்சுருந்தாங்களோ அவங்களெல்லாம் நீக்கிறது ஒரு விளையாட்டு போல் செஞ்சார். அந்த ஒரு விஷயத்தில் யாருன்னா ஹாலித் பின் வலீதை நீக்கிறார். இந்த ஹாலித் பின் வலீதை ஏன் நீக்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹாலித் பின் வலீது வந்து இவருக்கு வந்து சொந்தக்காரர். மக்காவில் இருக்கும் பொழுது இவருக்கு சொந்தக்காரர். என்ன சொந்தம்னு கேட்டால், உமருடைய தாய் மாமாவுடைய மச்சான். ஹாலித் பின் வலீது வந்து உமருடைய தாய் மாமாவுக்கு மகன். தாய் மாமா மகன்ன மச்சான் பொம்பளை. இந்த மச்சாங்கிற ஒரு உள்ளவர் தான் ஹாலித் பின் வலீது உமரில் ஆனும். அந்த சொந்தமாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு ஜாகிலியா காலத்தில். அதில் இருந்தே இவர் வந்து காலை உடைச்சி விட்டார் ஹாலித் பின் வலீது உமரை. அந்த சண்டையில் நடக்கும்ல அந்த ஜாகிலியா காலத்தில், அதுலேருந்து அவங்களுக்குள்ள பிடிக்காமல் இருக்கும். 2 பேரும் பிடிக்காதுலேருந்து 2 பேருக்கும் துவக்க காலத்துலேருந்து பிடிக்காது. சொந்தக்காரராக இருந்தாலும் இந்த ஆள் தான் நம்மளை அடித்தவருங்கிற மனசில் இருக்கும்ல, அதனால் இவர் மனசில் வச்சுக்கிட்டு அது மாதிரி தான் 2 பேரும் நடந்துக்கிடுவாங்க. இது எல்லாருக்கும் பிரசித்தம். இவர் உமருக்கும் ஹாலிதுக்கும் ஒத்து வராதுங்கிறது ஊரறிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்குது. அப்போ ஹாலித் பின் வலீதை வந்து அவருக்கு பிடிக்காது. அந்த ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் வந்து ஒரு கடிதம், இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ், அவர் வந்து கடிதம் எழுதுறார். இன்னொன்று என்னென்னு கேட்டால், இவர் வந்து யாரையாவது பதவியில் நீக்கிறாருன்னு வைங்களேன், நீக்கினார்னு சொன்னால் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு 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 அநீதியான தண்டனையை கொடுப்பார். என்ன செய்வார்னா, ஒரு ஆள் பதவியில் இருக்கார், நீக்குனா அவர் சொத்தை வந்து பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை கொடுங்கம்பார். ஒரு ஆள் பதவியில் நீக்கினா சொத்தை எடுக்கணுமா? திருட்டிட்டார், ஊழல் பண்ணிட்டாருன்னு தான் அப்படி செய்யணும். அபூ ஹுரைரா அப்படி தான் செஞ்சார். இவர் ஹாலித் பின் வலீத் என்ன செய்கிறது, அவருடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பறிமுதல் செஞ்சு பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை கொடு. பதவி விட்டு நீக்கினா பதவி விட்டு நீக்க வேண்டியது தானே. பதவி விட்டு நீக்கினாளுக்கெல்லாம் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இது குர்ஆன் ஹதீஸ்படி பெரிய தப்பு. ஒருவர் வந்து தவறாக அவர் ஹலாலால் சம்பாதிச்ச ஒரு வருமானமாக இருக்குமே, ஆனால் அவருடைய சொத்தில் பாதி எடுக்கிறது என்ன, பாதிங்கிற எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால், அவர் அபூ உபைதா தான் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர். அவர் என்ன செய்கிறாரு, அவரை நீக்கிட்டவுடனே அறிவித்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் பாதி எடுக்க சொல்லிட்டாங்கன்னு எல்லாத்தையும் எடுக்கிறார். கடைசியாக இந்த 2 செருப்பு போட்டிருப்பார்ல, அதில் ஒரு செருப்பை தாண்டி அதையும் வாங்கிடுறாரு. பாதின்னு சொல்லிட்டார். பாதின்னா ஒத்த செருப்பு, உனக்கு ஒத்த செருப்பு நான் உமருக்கு அனுப்பிடுவேன். அப்போ இது வந்து இப்படி செஞ்சதா இல்லை நீதியாக நடக்கிறான்னு ஒரு வகையில் இருந்தாலும், அவர் இந்த தளபதிகள் விஷயத்தில் நடந்து கொண்ட விஷயங்கள் வந்து இது ஏன் இவர் இப்படி செஞ்சார் கண்டிப்பாக ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் எல்லாம் மன்னிக்கிறோம், அது ஒரு விஷயம். இவருடைய அந்த பல தியாகங்களுக்கு அந்த மன்னிப்பு பெற்றவராக இருந்தாலும், இது ஹாலிதுக்கு செஞ்சது வந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இதை வச்சு என்ன செய்கிறார், நீக்கிறார். அந்த நீக்கிற சம்பந்தமாக வந்து பலதரப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. என்ன வருதுன்னு கேட்டால், நீக்கிட்டவுடனே ஜாபியாங்கிற இடத்துல ஒரு உரை நிகழ்த்துறார். உரை நிகழ்த்தின உடனே அப்போ அங்கே தான் சொல்கிறார், இன்னி ஆத்துதர் இலைக்கும் என் ஹாலித் பின் வலீது விஷயமாக நான் உங்கள்கிட்ட ஒரு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்கிறேன், மக்களுக்கு விளக்குறார். என்னோட ஹாலித் பின் வலீதை நீக்கினது வந்து மக்கள்கிட்ட பெரும் கொந்தளிப்பு ஏற்படுச்சு. ஏன்னு கேட்டால், அவர் எந்த இடத்துல போனாலும் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அவருடைய அதிகமான இடம் வந்து அபூபக்கர் காலத்தில் கைக்கு வந்தது காரணமே இவருடைய போர் திறமை தான். அதனால் வந்து அப்படி ஜெயிச்சுட்டு வர்றாரு. அதனால் மக்கள் மத்தியில் எதுக்கு இவர் ஹாலித் பின் வலீதை நீக்கினார் அப்படிங்கிறது, அது போக இவங்க 2 பேருக்கும் உள்ள இந்த பஞ்சாயத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால வந்து நான் கிட்ட நீங்கள் நீக்கினது சரியில்லைங்கிற மாதிரி கருத்து வந்தவுடனே மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுது. மக்கள்கிட்ட விளக்குறாரு. என்ன விளக்குறாருன்னு கேட்டால், இன்னி அமர்த்துவ எஹபிச ஹாதல் மால அல்லா லாபத்தில் முஹாஜிரின், இந்த நிதி ஆதாரங்களை ஜக்காத்து நிதிகள்லாம் வரும்ல, அந்த நிதிகளை வந்து முஹாஜிரன்களில் வந்து ஹிஜ்ரத்து செஞ்சவர்களில் பலவீனமானவங்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
அவர் என்ன செஞ்சார்னா பணக்காரங்க வேண்டியவங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாரு, நல்ல நல்ல நிலையில் உள்ளவங்களாம் கொடுத்தா அதான் காரணம்னு காரணத்தை சொல்கிறார். இந்த இந்த உரையில் என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் முஹாஜிர்களுக்கு மட்டும் நீங்கள் நிதியை கொடுன்னு சொன்னார். அவர் என்ன முஹாஜிரும் கொடுத்தாரு, அதோட வசதி உள்ளவங்க நல்ல தரமாக உள்ளவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத அதனால தான் நீக்கினேன்னு சொல்கிறாரு காரணம். ஆனால் இதனால் நீக்கலாமா? ரசூலுல்லாஹ் கொடுக்கும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள்லாம் விட்டுவிட்டு முஹாஜிர்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வரும்போது, ஆதி காலத்தில் உழைச்சவங்களை விட்டுட்டு நேற்று வந்தவங்களெலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஹுனைன் போரில் பங்கிடும்போது இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு ஆட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எப்படி நிர்வகித்தால் அது சரியாக வரும்னு அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது, அந்த தளபதிக்கு இருக்கிறது. அவர் நியாயம் பண்ணி தேவைண்ட வசதி உள்ளவங்க கொடுப்பாரு. அந்த சூழ்நிலையில் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருடைய தயவும் இருந்தால் தான் அந்த படையை நடத்தி கொண்டு போக முடியும். இப்போ படையில் என்னென்ன மாதிரி நம்ம உதவி செஞ்சால் தான் படையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நல்லா போரிடுவாங்கன்னு கணிச்சு அவர் என்ன செய்கிறாரு, எல்லாருக்குமா கொடுத்தார். முஹாஜிருக்கு மட்டுமா கொடுத்தா இங்கே புரட்சி வந்துடும், கீழே உள்ள படை வீரர்கிட்ட என்ன செஞ்சாரு, புரட்சி வந்துடும், என்னையா அவருக்காக கொடுக்குறாண்டு. அப்போ எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவர் கொடுத்தார், களவாங்க ஒன்றும் செய்யலை. அதுக்கு என்ன செய்கிறாரு, இதுக்கு தான் நான் நீக்கினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அப்போ அபு அம்ருங்கிற ஒரு ஆள், ஹப்ஸ் முகீராவுடைய அபு அம்ருபுன் ஹப்ஸுபுன் முகீரா அப்படிங்கிற ஒரு எழுந்து என்ன செய்கிறாருன்னா, உல்லாஹி மஅதர்த்தை அமருல் ஹத்தாப், உமரே நீங்கள் செய்கிற இது நியாயமான பேச்சு இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த காரணம் ஏற்புடையது கிடையாது. லக்கது நஸஅத் ஆமிலன் இஸ்தாமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நியமித்திருந்தார்களோ அவரை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் யாரை நீக்கியிருக்கிறீங்க? அவர் அபூபக்கர் செய்யவே இல்லை. ஒரு ஆள் நீக்கும்போது பர்மிஷன் கேட்குறார். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை ஒரு ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்பியிருக்காங்க. அந்த பொறுப்புலேருந்து வேறு பொறுப்புக்கு மாற்றும் போது அவர்கிட்ட கடிதம் எழுதுகிறார் அபூபக்கர், உன்னை ரசூலில் நியமிச்சிட்டாங்கப்பா, நான் நீக்க மாட்டேன், ஆனால் நீ விரும்பினால் இதை விட ஒரு சிறந்த பணி இருக்குது, நீ ஒத்துக்கிறியான்னு கடிதம் எழுதுறாரு. அவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் நியமித்ததில் கை வைக்கக்கூடாது என்ற கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தவங்க அபூபக்கர் தான். உமரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நியமித்தார்னு தெரியுமா, ரசூலுல்லாஹ் நியமிச்சிட்டாங்கல்ல, அதையும் நீக்கிறீங்க பொறுப்பில் இருந்து அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ லக்கது நஸஅத் ஆமிலன் இஸ்தாமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் நியமித்த ஒரு நிர்வாகியை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். அமத்த சைஃபன் சல்லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் சைஃபுல்லான்னு சொன்னாங்க. ஹாலித் பின் வலீத் என்ன செஞ்சாங்க, அந்த மொத்தா போரில் 3000 பேரை கொண்டு போய் 2 லட்சம் பேரை ஜெயிச்சாங்கல்ல, அந்த படையில் 3 பேர் வரிசையாக மொத்தா போன பிறகு 4வது இவரை கையில் எடுத்து அவங்கள ஜெயிச்சார். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை, வெற்றி செய்தியை சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய வாள் ஹாலித் அந்த கொடியை பிடித்தார், அல்லாஹ் வெற்றி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அந்த போரில் மொத்தா போரை பற்றி சொல்லும் பொழுது, ஜாஃபர் கொல்லப்பட்டார், அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்பட்டார், ஜெயிது கொல்லப்படுவார், 4வதாக இவராக ஹாலித் பின் வலீத் அந்த கொடியை பிடிப்பார். அதை ஹாலித் பின் வலீதுன்னு மட்டும் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய வாள் சைஃபுல்லா நெஞ்சார், வாள் அவர் அந்த கொடியை பிடித்தார், அல்லாஹ் வெற்றி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி கேட்டுறாரு, ரசூலுல்லாஹ் யாரை சைஃபுல்லா என்று சொன்னார்களோ அவரை நீங்கள் நீக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிரமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம், தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. ரசூலுல்லாஹ் நட்டிய கொடியை தாழ்த்தி விட்டீர்கள். ஒரு இலக்கியமாக சொல்றார், ரசூலுல்லாஹ் நிமித்து கட்டிய கொடியை நீங்கள் தாழ்த்தி விட்டீர்கள். அதே மாதிரி உலகது கத்தத்த ரஹ்ம, உறவை பகைத்து மச்சான் மச்சனுங்கிற சொல்றார், உறவினரை நீங்கள் பகைத்து கொண்டீர்கள். உங்களுக்கு மச்சானாக இருந்து உங்கள் உறவை வேறு பகைச்சிக்கிட்டீங்க. உங்களுடைய மாமா மகனாக இருக்கும் பொழுது சொந்தத்தை கவனித்தல் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளவில்லை. ஹசத்தை புனலம்மி, நீங்கள் அவர் மேலே பொறாமப்பட்டீங்க. அவர் நல்லா வேலை செய்கிறாருங்கிறதுல உங்களுக்கு பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அவர் பேசுகிறார். அப்போ உமரில் என்ன செய்கிறாங்கன்னா, நீ அவருக்கு நெருக்கமான சொந்தக்காரன்,
நீ சின்ன வயசு புள்ள, அதனால் நீ கோவப்படுறேன்னு அதோடு பிடிச்சிட்டாரு பதில். நீ சின்ன வயசு பையன், நீ இளைஞர் ஏற்பாடு இருக்கு, நீ சின்ன வயசு ஆளாக இருக்கிற, நீ அக்பருக்கும் சொந்தமாக இருக்கும் போல இருக்கு. இவங்க உமருக்கு சொந்த மாதிரி இவருக்கு சொந்தமாக இருக்கான். அதனால தான் சுட்டி காட்டுறாரு. அப்போ இந்த ஹாலிது பின் வலீதை நீக்கிற விஷயமா இவர் சொன்னது என்னன்னு கேட்டால் ஒரு காரணம், இதுவும் சரியான செய்தியில் வருகிறது. நீக்குனது உறுதி, காரணங்கள் 2-3 விஷயம் வருது. என்ன காரணம் தான் நீக்கினது உண்மைதான். அந்த என்ன காரணம், அகமது பின் ஹம்பலுடைய முஸ்னத் அகமதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் முஹாஜிருக்கு மட்டும் கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்தாரு. நான் முஹாஜிர்களுக்காக கொடுக்க சொன்னேன், ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவங்களுக்காக அந்த அரசாங்கத்தில் ஜக்காத்து பணங்களை நான் விநியோகிக்க சொல்லியிருந்தேன். அவர் அங்கே ஜக்காத்தெல்லாம் திரட்டி என்ன செஞ்சார், பரவலாக கொடுத்தாரு, வசதி உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, அதனால் நான் நீக்கி விட்டேன்னு இவர் சொன்ன காரணத்தை அந்த சபையில் மறுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமரில் அபூபக்கர் காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளை நியமித்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு முழு அதிகாரம் கொடுத்துருவாங்க. அவர் தான் முடிவெடுக்க. போர்க்களத்துக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு படம் நடத்தி போன்னு அனுப்புவாங்க. ஆனால் ஹாலிது பின் வலீத் அதை மட்டும் செய்ய மாட்டார். ஒரு இடத்த ஜெயிச்சுட்டு பார்ப்பார், அதுலேயும் போய் நுழைஞ்சிடலாம்ல இருக்க அப்படி அதையும் பிடிச்சிடுவார். நம்ம சொல்லி விட்டதை தான் பிடிக்கணும்னு செய்ய மாட்டார். ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போக சொல்லுவாங்க, அந்த நாட்டை ஜெயிச்சுட்டு பார்ப்பார், அங்கே கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதே ஃபோர்ஸில் போனோம்னா அதையும் பிடிச்சிடலான்னு என்ன செய்வார். இவர் செய்கிற வேலை இது தப்பான வேலை கிடையாது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்லாதெல்லாம் அவர் செய்கிறாரு. அபூபக்கர்கிட்ட போய் என்ன செய்கிறார், உமர் ஆட்சியில் இருக்கும்போது அபூபக்கர்கிட்ட முறையிடுறார், நீங்கள் சொல்லாதெல்லாம் செய்கிறாரு. இனிமேல் ஒரு கடிதம் அவருக்கு எழுதுங்க, நான் சொல்லாத எந்த ஒன்றையும் நீ செய்யாதே. அவங்களுக்கு தனி அதிகாரம் கிடையாது, ஒவ்வொன்றும் கேட்கணுமா. ஒவ்வொன்றும் இந்த ஃபேக்ஸு தந்தி உள்ள காலமா, ஒவ்வொன்றும் கேட்குறது தான் இப்படி கேட்குறது. அவசரமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. இங்கேருந்து மதீனாவுக்கு கேட்டுட்டு போய் செய்கிறதுக்குள்ளே அந்த முடிவு பயனற்றதாக போயிடும். ஆனால் இவர் என்ன செய்வார்னா, எந்த ஒரு இதாக தான் கேட்கணும் பாரு, அதனால் செயல்பாடுகள் ஒன்றும் ஜாஸ்தியாக நடக்க முடியாமல் போயிடும். அப்படி ஆச்சு. அப்போ இவர் அபூபக்கர் என்ன செய்வார்னா, ஒரு ஆள் அதிகாரம் நியமிச்சிட்டோம்னா அங்கே உள்ள சூழ்நிலை நமக்கு தெரியாது. நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க, இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருந்து நீங்கள் நல்ல நிர்வாகம் பண்ணிக்கிறங்க, நல்ல முடிவு எடுத்துக்கிறங்கன்னு அவர் சுதந்திரம் விட்டுருவார். அப்போ என்ன செய்வாங்கன்னா, உமரில் நான் அபூபக்கர் சொல்லுவாங்க, நீங்கள் ஹாலிது பின் வலீத் கடிதம் எழுதணும். எப்படி எழுதணும்னு கேட்டால், அதாவது ஒரு ஆட்டை கொடுத்தாலும் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணும். ஆடு ஒட்டகம் ஜக்காத்து, ஒரு ஆட்டை கொடுக்குறாருந்தா என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணுமா. இருங்க இந்த ஒரு ஆடு இருக்குது, இப்போ யாருக்கு கொடுக்கலாம் நீங்கள் இருந்து கேட்கணுமா. ஒரு ஆட்டை கொடுக்குறதுக்காக வேண்டி ஒரு ஆளை 20 நாளைக்கு பயணம் பண்ணி போய் சொல்லணும். இவர் சொல்கிற கருத்து பிரகாரம் ஒரு ஆட்டை கொடுக்குறது ஒட்டகத்தை கொடுக்குறதுன்னு சொன்னால் மதீனாவில் கேட்டு போகணும். இவர் எங்கே இருப்பார், ஈராக்கில் இருப்பார். ஈராக்கில் படை நடத்திட்டு போயிருப்பார். அப்போ அங்கேருந்து இங்கே கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கடிதம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். இவர் சொல்கிறத அபூபக்கர் சொல்லி பார்த்துட்டு கேட்கலையா, அதே மாதிரி கடிதம் எழுதிடுறாங்க. அவர் ஹாலிது பின் வலீத் செய்கிறாருன்னு கேட்டால், இம்மான் ததானி அமளி ஒயில்லா பஷானுக்க அமளிக்க, நீ என்னை சுதந்திரமாக செயல்பட்டால் கூட கொடுப்பான், இல்லாட்டி உன் வேலை நீயே வச்சுக்க. அவர் இப்படி போட்டால் அபூபக்கரை சொல்லி ஏற்றுக்கல. அவர் அபூபக்கர் என்ன செஞ்சாங்கன்னா, எதாக இருந்தால் என்னையை கேட்கணும், இது வீணாக போயிடும். இப்போ எந்த ஒன்றையும் கேட்டு செய்கிறாருன்னா இங்கே அவசர முடிவுலாம் எடுக்க முடியாது. போர்க்களத்தில் நிற்கிறோம், படை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், வேறு விஷயங்களுக்கு வேண்டாம், நான் நிர்வாகம் அமைஞ்ச பிறகு வேண்டாம் கேட்டு செய்யலாம்னு சொல்லலாம். போர்க்களத்தில் படையில் பலவித முடிவு எடுக்கிறதா இருக்கணும். எதாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்கின்ற ஒரு உத்தரவு ஏற்புடைய உத்தரவு இல்லை. நான் இந்த பதவிக்கு உள்ள ஆள் இல்லைன்ட்டார். அவர் நினைஞ்சிட்டாரு, என்னைய சுதந்திரமாக செய்ய விட்டா விடுங்க, இல்லைன்னா ஷானுக்கு போய் அமளிக்க, உங்கள் வேலையை நீங்களே வச்சுக்கிறங்க, ராஜினாமா பண்ணுறேங்கிறார். அந்த அர்த்தத்தில் அவர் கடிதம் போட்டார். கடிதம் போட்டவுடனே என்ன செய்கிறாருன்னா, இதை கேட்ட உமர் பற்றியெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக கடிதம் போட்டார், நீக்குங்கன்னொடனே அபூபக்கர் நீக்கிறாங்க. ஹாலிது பின் வலீத் அப்போ நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல யாரை போடுறது, அவர் முக்கியமான ஒரு இடத்த வழி நடத்திட்டு போயிருக்கிறார். அந்த இடத்துல யாரப்போ போடுற நீக்கிட்டு அப்படின்னு என்னையே போடுங்க அப்படிங்கிறார். உமரில் என்ன செய்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்னோடனே சரி கிளம்பு, நீ பெட்டி எடுத்து கிளம்பு, நீ போய் அந்த இடத்துக்கு போ, நீக்கிடுவோன்னு சொன்னோன்னே அவர் புறப்படுறது தயாராகிறார். இது மதீனா பூரா மக்களுக்கு பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன என்ன செய்கிறாங்கன்னா, எல்லோரும் அபூபக்கர்கிட்ட முறையிடுறாங்க, என்னங்க அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் போய் இங்கே அனுப்பி வைக்கிறீங்க, அந்த ஹாலிது பின் வலீத் சூப்பராக செயல்பட்டு இருக்காரு, அவரையும் நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா அது எப்படி நல்லா இல்லையா, அது சரியான முறையாக இல்லையே, அதனால் முதல்ல அபூபக்கர் நிப்பாட்டுங்க, அது உமரை ஊரை விட்டு போகக்கூடாது, நிப்பாட்டுங்க, அவரை அதில் இருக்க வைங்க, இது நல்ல முறை இல்லை அப்படின்னு சொல்லி மூத்த சகாபாக்கள்லாம் அதை நீக்கினதை மறுபரிசீலனை செய்ய சொல்லி நீக்கின கடிதம் அவருக்கு போகலை. நீக்கின கடிதத்தை இவர்கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க, உமர்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, நீக்கினது வேணான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டோன்னே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை கூப்பிட்டு சொன்னோன்னே நின்றுட்டார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், இவர் ஆட்சிக்கு வந்துடுறாரா,
வந்த உடனே இதே கடிதம் இவர் அனுப்புகிறார். அபூபக்கர் எழுதணும்னு நினச்ச கடிதத்தை எழுதுகிறாரு, இது மறுத்த கடிதத்தை இவர் அனுப்புகிறார். இந்த மாதிரியாக நீ வந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாலும் சரி, ஆட்டை கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, என்னை கேட்டு தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அவர் நினச்சிட்டார் அதே பதில் தான், அவன் நீ வேலையை வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள ஆள் கிடையாது, நான் எனக்கு உள்ள முறைப்படி நானாக செஞ்சு தான் எடுப்பேன், ஒன்றும் கேட்க முடியாது. ஒரு அடிப்படை கொள்கையை வகுத்து தந்திருக்கிறீங்க, குரான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, அடிப்படை இருக்குது, அந்த அடிப்படைக்குள்ளே நான் செயல்படுவேனே தவிர நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 ரூபாய்க்கு கேட்குற, 5 ரூபாய்க்கு கேட்கணும், 20 ரூபாய் சொன்னால் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா இது நிர்வாக முறைக்கு அழகு இல்லைன்னு அவருடைய பார்வை. அந்த பார்வையில் அவர் பதில் சொன்னோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்படின்னு சொன்னால் நீ வந்து நீக்கிடுறேன், நீக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரு. அதை நீக்கி விட்டார். உமர் நீக்கினார். அப்போ தான் நீக்கினார்னு வருது. அவர் முதல் தடவை நீக்கினது காரணம். அப்போ உமரலில்லாஹு நீக்கினதுக்கு வந்து முதல்ல சொன்னது இந்த பொருளாதாரத்தை வந்து கூட குறை கொடுக்குறாருங்கிறது. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருது. என்ன ஆட்டை கொடுத்தாலும் ஒட்டகத்தை கொடுத்தாலும்னு சொன்னால் இவர் எல்லாருக்கும் பரவலாக கொடுக்குறாரு, நம்மள்கிட்ட கேட்டு கொடுத்தோம்னு சொன்னால் என்னவாக, நம்ம வந்து இந்த நாளுக்கு பட்டியலை போட்டு கொடுப்போம், அவங்களுக்கு மட்டும் போகும்ன்ற அர்த்தம். இது ரெண்டு ஒன்றா தான் வருகிறது. நீக்கின பிறகு என்ன செஞ்சார்னுட்டா, இந்த ஹதீஸில் இந்த செய்தியில் திரும்ப வந்து அவர் நீக்கினதுடைய பலவீனத்தை உணர்ந்து நீ பொறுப்பேற்று நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி உமர் கேட்கும் பொழுது அவர் என்ன செஞ்சார், மறுத்துட்டார். அது மாதிரி ஒரு செய்தி வருகிறது. கடிதமே உமர் என்ன செய்கிறாரு, நீக்கிற கடிதத்தை அனுப்பி விடுறாரு. அது எப்படி அனுப்புகிறாருன்னு கேட்டால், வந்து அபூ உபைதாவுக்கு அந்த கடிதத்தை அனுப்பி நீ அவர்கிட்ட கேளு, நான் செஞ்சதெல்லாம் பிழைன்னு அவர் வந்து ஒத்துக்கிறணும். ஒன்றையும் கேட்காம ஒத்துக்கிட்டார் என்று சொன்னால் அவர் அமீராக இருக்கட்டும். அவர் ஒத்துக்கொள்ள மறுத்தாரேனார், நான் வந்து தப்பு செஞ்சவன் தான், நான் வந்து பொய்யன் தான் அப்படின்னு ஒத்துக்கணுமா. நான் ஒரு பொய்யன் என்று ஹாலித் ஒத்துக்கொண்டாரையானால் அவர் அந்த பதவியில் இருக்கட்டும். அப்படி ஒத்துக்கொள்ளவில்லையானால் அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல நீ இருந்துக்க, அவருடைய எல்லாத்தையும் பாதி எடுத்துருன்னு சொன்னதப்போ தான் அவருடைய சொத்து பத்து அம்பட்டு அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ அனைத்தில் என்ன செஞ்சிருந்தேன், பாதியை கொடுத்துட்டு பாதியை எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னாருங்கிறது இருக்குது. அப்போ இதை அபூ உபைதா சொல்கிறாங்க, ஹாலித் பின் வலீத் இந்த மாதிரி அமீருல் முஃமினீன்ட்ட இந்த கடிதம் வந்திருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டவுடனே ஒரு சின்ன எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரி பேர் ஃபாத்திமா, அவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க அந்த வட்டாரத்தில். அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறார், ஆலோசனை கேட்குறாரு, இந்த மாதிரி இருக்குன்னு. அவங்களுக்கு இந்த 2 பேருக்கும் ஆகாதுன்னு தெரியுமில்ல, சகோதரிக்கு தெரியுமில்ல இவருக்கு ஆரம்பத்தில் ஆகாதுன்னு. அவருக்கு உங்களுக்கு பிடிக்கவே செய்யாதுங்க, உங்களை தவறுன்னு ஒத்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு அதை காரணமாக காட்டி முன்னிக்கிடுவார். நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிறாதீங்க. அவர் என்ன கேட்குறாரு, அப்போ உமர் என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து பொய்யன் என்று ஒத்துக்கொள்ளணும். அப்போ நீ ஜனாதிபதி, நீ வந்து தளபதியாக இரு, நீ மறுத்தீன்னா இவரை போட்டுருவேன். ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்வது விசாரிக்கணுமா இல்லையா, விசாரித்து நிரூபித்து இது தவறுன்னு ஆதாரத்தை காட்டி செய்யணுமே தவிர, நான் சொல்கிறேன் நீ ஒத்துக்கிறியா இல்லையா, தவறுன்னு ஒத்துக்கிட்டா நீ வந்து அமீராக இருப்பாய், தவறுன்னு ஒத்துக்கிறலன்னு சொன்னால் உன்னை நீக்கிடுவேன். இப்படிங்கிற இதுவும் சரியான அறிவிப்பில் தான் வருது. இப்படி சொல்லி நீக்கலாமா ஒரு ஆளை, இது நீக்கிற முறையா, நீக்கிவிட்டு பாதி சொத்தை எடுத்துக்கலாமா, அதுவும் எடுக்க முடியாது. அப்போ இவருடைய அந்த தியாகங்கள்லாம் பார்த்து யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு தளபதிங்கிற வகையில் இவர் மாதிரி ஒரு ஆள் வேணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்றா, இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க சகோதரி சொல்லிவிட்டாங்க, நீங்கள் ஒரு காலத்தையும் ஒத்துக்கிறாதீங்க, நீங்கள் ஒரு பேச்சுக்கு நான் தான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் அடுத்து என்ன செய்வார்னா, நீ பொய் சொன்னதை ஒத்துக்கொண்ட காரணத்தினால் பொய்யரை உன்னை வைக்கக்கூடாது, மரணிக்கு வரும்ல, நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் உன்னை நீக்குவார், அது நீ ஏமாந்துடாதீங்க அப்படின்னு உங்கள் சகோதரி சொன்னோன்னா என்ன செய்கிறாரு, வந்து இல்லை நான் பொய்யன்னு நான் ஒத்துக்கிற மாட்டேன், இது ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன், நான் தயாராக இல்லைன்றவுடனே அப்புறம் நான் நீக்கிறப்பான்னு சொல்லி நீக்கிட்டு தான் அவர்கிட்ட உள்ள எல்லாத்தையும் பாதியை பறிச்சுக்கிட்டு விட்டாங்கன்னு இருக்குது. இதுவும் அறிவிப்பாளர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா, அவர் வந்து திரும்பி மதீனாவுக்கு வந்தார்னு ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இல்லை அங்கே சிரியாவில் அவர் தங்கி அங்கே முஸ்லீம்களோட வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு வாழ்ந்துட்டாருன்ற ஒரு செய்தியும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அந்த காலித் பின் வலீதை நீக்கியதுங்கிற ஒரு விஷயத்தில் அவருடைய ஒரு தவறான ஒரு விஷயம் செஞ்சுருக்குது, அவருடைய இது தெரிகிறது. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இன்னொரு செய்தி, பலவீனமான செய்தி இருக்குது. அதுதான் பயான்களெல்லாம் பரப்புவாங்க. என்ன பரப்புவாங்கன்னு கேட்டால், மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், காலித்துனால தான் வெற்றின்னு நினச்சிட்டாங்களாம். ஏன் காலிதனால் வெற்றின்னு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பறி போயிடுறதுல பயான்கள்லாம் அஜத்து மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த வரலாறுகள் உமர் வரலாறை சொல்லும்போது சொல்லுவாங்க, காலித் எதுக்கு நீக்கினான்னு தெரியுமா, வெற்றி அல்லாஹ் கொண்டு உள்ளது, காலிதை கொண்டு தான் வெற்றின்னு மக்கள் வந்து ஷிர்கான நம்பிக்கைக்கு போயிட்டாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் பார், காலிதை நீக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறான்னு செஞ்சார்
அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இணைஞ்சிருக்கிறாங்க, சில நூல்களில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. தபரி கூட தன்னுடைய தாரிகளை பதிவு பண்ணி வச்சுருக்கிறார். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதை சைஃப் இப்னு உமர், இந்த முகமது இப்னு உமர் முதல் சொன்னோம்ல பாக்கிதி, அவர் ஒரு ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர், அதுக்கு சரிக்கு சமமான ஆள் சைஃப் இப்னு உமர். சைஃப் இப்னு உமர்னு அறிவித்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், விளைவிக்கணும் பொய்யன், யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஷியாக்களை தவிர இந்த ஆளை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஷியாக்களுக்கு தகுந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லுவார், இட்டுக்கட்டி புழுகி சொல்வார், ஒரு நல்ல சகாபாக்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். இந்த சைஃப் இப்னு உமர் என்கிற ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, இதை சொல்கிறார், இந்த அறிவிப்பு. அப்போ இது ஒரு நல்ல ஒரு பதிலும். முதல்ல இது அறிவிப்பு சரியில்லை. ரெண்டாவது இந்த காரணம் சரியில்லை. ஹாலிதனால தான் வெற்றி நினைக்கிறாங்கன்னு ஹாலிதை நீக்கினா, அப்போ உமரால் தான் வெற்றி நினைச்சாங்கன்னா உமரை நீக்கிறீங்களா? ஆனால் இதாக ஒரு சம்பவம் யார் மூலமாக நடந்தப்போ தான் நினைப்பாங்க மக்கள். யார் மூலமாக நடந்தாலும் என்ன செய்வாங்க, அவரை வச்சு தான் நினைப்பாங்க. ஹாலிதுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை போட்டிங்க, அவர் போய் ஜெயிச்சிட்டாரு, அப்போ என்ன செய்வாங்க, இவரால் தான் சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்னு அவரை நீக்கிறதா? இது ஒரு 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 லாஜிக்கான பதில் கிடையாது. இது என்னமோ பெரிய தத்துவமான சொல்லிட்டு அப்போ நியாயமாக தான் செஞ்சார், ஹாலிதை நீக்கினது ஒரு மார்க்க நோக்கத்துக்கு செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்துருக்கு. அப்படி கிடையாது. அது மாதிரியான ஒருத்தர் நீக்குவதற்கு முகாந்திரமே இல்லை. அவர் நீக்குவதற்குரிய முகாந்திரம்னா எல்லாருக்கும் பரவலாக கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. மற்றபடி அவர்கிட்ட எந்த விதமான ஊழலும் புகார் எதுவுமே கிடையாது. அது ஒன்று நினைக்கிறேன். உமரில் நான் செஞ்ச இன்னொரு பிழை சாது பின் அபி வக்காஸ். அவர் அந்த 10 பேரில் ஒரு ஆள், 10 சஹாபாக்களில் ஒரு ஆள். இன்னும் சொல்ல போனால் 3ஆவதாக இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு அவரே சொல்கிறார்ல, நான் தான் 3ஆவது ஆளாக இஸ்லாத்துக்கு வந்தேன், எனக்கு பிறகு தான் மற்ற யாராக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு அவர் சொன்ன செய்தியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த அபூபக்கருடைய வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கூஃபாவில் அவங்க நிர்வாகியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் காலத்தில் இருந்து கூஃபாவுடைய அமீராக அவர் இருக்கிறார். படைத்தளபதியாக இல்லை, கூஃபாவுடைய நாட்டை நிர்வகிக்கிற அந்த பகுதியை நிர்வகிக்கிறதுக்கு அமீராக இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யுதுன்னா, அவர் மேலே ஒரு புகார் வருது. அதுக்கு நீக்கின ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு நீதி பரிபாலன முறையில் பார்த்தா கூட இது பெரிய அநீதின்னு தெரியும். அது என்னங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.